ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 அரோரா அவர்கள் அபிஷியலா பிக் பாஸ் வீட்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கு. இன்னொரு நபர் யாருன்றது ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் டீமுக்குள்ள. அது என்ன ஏதுன்றது ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரோரா ஏன் இந்த வாட்டி எலிமினேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. இந்த வாரம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அரோராவை இந்த வீட்டுல பாத்திருக்கவே முடியாது. நேத்து மட்டும் தான் அந்த காம்போ மாமா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒரு லவ் கண்டென்ட் எடுத்துன்னு வரலான்னு பார்த்தாங்க. ஆனா அங்க வந்து நம்ம விஜய் பார்வதி அவன் யாழு புதுக்க வராது அப்படின்ற மாதிரி அங்க போய் ஒரு தடையை போட்டாங்க. அதனால நேத்து மட்டும் தான் நம்ம அரோராவை கொஞ்சமா பார்க்க முடிஞ்சுது. மத்தபடி அரோரா கிட்ட ஒரு கண்டென்ட்டுமே இல்ல. இது வரைக்கும் இந்த வீட்டுல வந்து அரோரா அவ்வளவு பெரிய கண்டென்ட் எல்லாம் ஒன்னும் கொடுக்கவும் இல்ல. அதனால போன வாரம் மட்டும் நான் சேவ் பண்ணதே பெரிய விஷயமா, இந்த வாரம் வந்து நீ போயிடு அப்படின்ட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அபிஷியலியும் ஓட்டிங் சுத்தமா இல்ல, அன்அபிஷியலியும் ஓட்டிங் சுத்தமா இல்ல. அதான் மக்களே உண்மை. மறுபடியும் நம்ம அரோரா போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல அவங்க சப்ஸ்கிரைபருக்கு அவங்க வந்து வீடியோ போட்டு ஜாலியா இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த நபர் வந்து ஆதிரையா, துஷாரா, கலையரசனா, இவங்க 3 பேருக்குள்ள ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கா மக்களே. ஆதிரைக்கும் ஓட்டு இல்ல, கலையரசனுக்கு ஓரளவுக்கு ஓட்டு இருக்கு, துஷாருக்கும் ஓட்டு இருக்கு. ஆதிரையை வந்து காப்பாத்துறதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. கலையரசனை வெளியெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா மேக்சிமம் வந்து கலையரசனா ஆதிரையான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரோராவும் ஆதிரையும் வெளியெடுப்பாங்கன்றதுதான் வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க. இப்படி வந்து இவங்க வந்து பெரிய டிஸ்கஷன் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா வச்சு முடிச்சிருவாங்களோன்னு ஒரு டவுட்டும் இருக்கு. அது மட்டும் இல்ல, 6 பேர் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள போறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து கப்புலா, 2 பேர் இந்த வாட்டி தான் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே ஒன்னா உள்ள போறது கப்புலா. அதை வந்து பிக் பாஸ் தமிழ்ல சொல்றேன். அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு இதுக்கப்புறமேட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. அதாவது விஜய் பார்வதி மட்டுமே கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களே, இப்ப உள்ள போற ஹவுஸ்மேட்ஸாவது தனியா வந்து அவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்து போன வாட்டி நினைக்கிறேன் நம்ம அர்ச்சனா அவர்கள் ஜெயிச்சாங்களே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள வந்து, அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னோட கேஸ். உங்களோட கேஸ் என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.